வணக்க மக்களே, தாவேகா மாநாடு மேடை உச்சியில அண்ணா எம்ஜிஆர் புகைப்படம் வச்சிருக்கிறது ஏன் அப்படின்றதுக்கு தாவேகா நிர்வாகி விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தாவேகா மாநாடு மேடையோட உச்சியில திமுக நிறுவனர் அண்ணா மற்றும் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் இடம் பிடிச்சிருக்காங்க. இது ஏன் அப்படின்ற கேள்விக்கு தாவேகா நிர்வாகி சி.டி. நிர்மல்குமார் விளக்கம் கொடுத்திருக்காரு. அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ரெண்டு பேரும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற பொதுவான தலைவர்கள் அப்படின்னு கூறியிருக்கக்கூடிய அவர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்துவதில் எந்த தப்பு கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோடைய 2வது மாநாடு நடக்க போகுது. 500 ஏக்கர்ல மாநாட்டுக்கான திடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில சுமார் 10 லட்சம் தொண்டர்களை திரட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த மாநாட்டுடைய முதன்மை நோக்கமா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற வாசகமே இருக்கு. மதுரை மாவட்டம் முழுக்க ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள், போஸ்டர்கள்ல இதே வாசகம் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல இருந்து அதிக அளவிலான தொண்டர்கள் வருவதற்கு ஏதுவாக மாநாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில மதுரை மாநாட்டின் மேடை உச்சியில முன்னாள் முதல்வர்களான அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகிய 2 பேரையும் வச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி மாநாடு மேடையில பெரியார், அம்பேத்கர், காமராசர், அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார் ஆகிய 5 பேருக்கும் நடுவுல விஜய் இருந்திருப்பாரு. இந்த முறை கொள்கை தலைவர்களுக்கு பேனர் மட்டுமே வச்சுட்டு மாநாடு மேடையில அண்ணா எம்ஜிஆர் நடுவுல விஜய் இருக்கிறது மாதிரி பேனர் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா திமுக மற்றும் அதிமுகவின் நிறுவனர்களை விஜய் தாவேகாவின் அடையாளமா மாற்றியிருக்காரு. கடந்த சில மாதங்களா அண்ணாவுடைய பேச்சுக்களை தொண்டர்கள் மத்தியில பேசி வந்த விஜய் தற்போது நேரடியா எம்ஜிஆருடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தி இருக்கிறது அதிமுகவினிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பேனர்கள்ல விஜயகாந்தோடைய புகைப்படத்தையும் தாவேகா பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. முதல்ல மதுரை தாவேகா மாநாடு விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமா விஜய் அதிமுகவின் இடத்தை நிரப்ப முயற்சி செஞ்சு வரதா விமர்சனங்கள் எழுந்திருந்துச்சு. ஏற்கனவே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இவங்க 2 பேரையும் பாஜக சொந்தம் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்கள்ல எம்ஜிஆர் தாவேகாவும் கையில சொந்தம் கொண்டாட வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகிய 2 பேரையும் மேடையோட உச்சியில வச்சது ஏன் அப்படின்றதுக்கு தாவேகா நிர்வாகி சி.டி. நிர்மல்குமார் விளக்கம் கொடுத்திருக்காரு. அது குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா, அண்ணா மற்றும் எம்ஜிஆர் 2 பேருமே பொதுவாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவர்களா இருக்காங்க. அதனால அவங்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்துவதில் எந்த தப்பும் கிடையாது. யாருக்கும் தனிப்பட்ட தலைவர்கள் கிடையாது. இங்க அம்பேத்கர், பெரியார் இவங்க எல்லாருடைய புகைப்படங்களும் இருக்கு. எல்லாருமே மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவர்கள் தான், மக்கள் விரும்பும் தலைவர்கள் தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கொள்கை தலைவர்களா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அறிவிக்காத விஜய் மதுரை மாநாட்டின் போது மட்டும் ஏன் அவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறாரு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. எம்ஜிஆர் அண்ணாவின் புகைப்படத்தை பயன்படுத்தும் தகுதி விஜய்க்கு இல்ல அப்படின்னு அதிமுக கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. திமுக தரப்பிலையும் பொது வெளியிலையும் விஜயுடைய இந்த செயலுக்கு கண்டனம் எழுதுவதை பார்க்க முடியுது. சினிமாவிலையும் சரி, அரசியல்லையும் சரி, விஜய் எப்பவுமே அடுத்தவங்களை நம்பியே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற நிலைதான் இருக்குன்னு விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.